அம்மா நம்ம முதலில் பேசிய வார்த்தை அம்மா. குழந்தையாக இருக்கும்போது நம்ம முதல்ல பேசிய வார்த்தை அம்மாவாக தான் இருக்கணும். மனித குலம் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் முதல்ல பேசக்கூடிய வார்த்தை அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். விளம்பரங்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த மதர் சென்டிமெண்ட்டு நிறையா இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அம்மா தயாரித்த அதே காஃபி அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அம்மானா ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். நம்ம அம்மாவை நமக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு அடுத்த தெரு வரைக்கும் வாசம் வீசும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். இதில் என்ன பிரச்சனைன்னா, அம்மா இறந்த பிறகு, அம்மா நம்மை விட்டு சென்ற பிறகு அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய பலரை நம்ம பார்த்துக்கிறோமே தவிர, அம்மா உயிரோடு இருக்கிற போது அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறது கூட நமக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். நம்ம அலுவலகத்துலேருந்து வந்திருப்போம், அம்மா உட்காந்துருப்பாங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி மருந்து சாப்பிட்டீங்களா, என்ன இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருந்துச்சு என்று ஒரு குசலம் விசாரிக்க கூட, ஒரு சாதாரணமாக நலம் விசாரிக்கக்கூடிய அளவு கூட நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம். ஆனால் அம்மா நம்மை விட்டு பிரிந்த பிறகு தான் அம்மாவை பற்றிய அருமை பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லாமல் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸு, அம்மா இருக்கிற போதே அம்மாவை மதியுங்கள், அம்மாக்கிட்ட பேசுங்க. உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா அது கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல, அம்மா என்பது கடவுள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு பதிலாக ஒரு அம்மாவை நமக்கு அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. நம்ம அம்மா மாதிரி நம்ம மேலே அன்பு செய்யக்கூடியவங்க வேறு யாருமே இல்லை. நம்ம மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அம்மா மாதிரி நம்மளை அன்பு செய்கிறவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அதனால் அம்மாவை மதிங்க, அம்மா மேலே ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்க.